எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கடை பூஜா அவுட்டோர்ஸ் எல்கேடி நகர் 1வது தெரு, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில். விரகனூர் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட் சார். தெப்பக்குளத்துலேருந்து 4 கிலோமீட்டர். விரகனூர் ரிங் ரோடு தாண்டினோன்னா வந்து அணைக்கட்டு வரும். அணைக்கட்டுக்கு அடுத்தது எல்கேடி நகர். எல்கேடி நகர் 1வது தெருவில் இருக்குது. சிலைமான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், திண்ணைக்கு எதுக்க. சார் உள்ளே வாங்க சார், காமிக்கிறேன். நிலை, கதவு, ஜன்னல். சார் நம்மகிட்ட வந்து நிலை, கதவு, ஜன்னல், கல் தூண், மரத்தூண் எல்லாமே கிடைக்கும் சார். எல்லாமே 100 வருஷம் பொருள், நல்லா பழமையான பொருள், நல்லா இருக்கும் சார். 100 வருஷம் உழைச்சது இன்னும் 100 வருஷம் உழைக்கும் சார். ரொம்ப அருமையான பொருள் சார். வாங்க வந்து பாருங்க. வாங்க சார், பாருங்க சார். சார் இது பாருங்க, இது புதுக்கோட்டையிலிருந்து வந்தது சார் நிலக்கதவு. இது மரம் புரசு மரம். புரசு மரம் இது வந்து அந்த காலத்துல வந்து சிலோன்ல இருந்து வந்தது மரம். நம்ம நாட்டுல மரம் கிடையாது, புரசு மரம் கிடையாது. நம்ம நாட்டுல பூவரசு மரம் தான் இருக்கு. இது புரசு மரம்ன்றது அந்த காலத்துல வந்தது சார். வந்து அந்த காலம் செஞ்சது பாருங்க. இது பின்னாடி பாருங்க சார். பின்னாடி பாருங்க. ரோஸ் வுட் சார். அது ரோஸ் வுட் சார். இது நிலக்கதவு. இது வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி சைட்ல இருந்து வர்ற சோதரின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். 100 வருஷம் உழைச்ச சார். 100 வருஷம் உழைக்கும் சார். பாலிஷ் பண்ணணும் சார். இது திருவண்ணாமலையில இருந்து வந்தது சார். திருவண்ணாமலை பூரா நல்லா அருமையான வேலைப்பாடு சார். சூப்பரா இருக்கும் சார். நல்லா இருக்குமா சார்? அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சார். நல்லா இருக்கும் சார். ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியா? ஆமா. ஓகே. இங்க வாங்க சார். இது இளையாங்குடிங்களா சார்? இது இளையாங்குடி செட்டிநாடு சார். இளையாங்குடி பரமக்குடி அந்த சைடுல இருந்து வர்றது சார். இது பாக்ஸ் டைப் நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். பெட்டி நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆமா. இது வந்து 1.25 செவத்துல வந்து 1.25 செவத்துல இருந்து வைக்கிறது. இப்ப இது பார்டர் கட்டி நம்ம வச்சுக்கலாம் சார். இது பாருங்க சார், வள்ளி தெய்வானை முருகனும் ராஜ நிலைன்னு சொல்லுவாங்க. நிலக்கதை பாருங்க, எவ்வளவு பெரிய நிலக்கதா இருக்கும் பாருங்க. இது பாருங்க, சாவி பாருங்க, எவ்வளவு பெரிய சாவி இருக்கும் பாருங்க. ஆமா, ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு சார். சாவி பாத்தீங்களா சார்? எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. சரியான நீளம். இது குமிழ் எல்லாம் எப்படி சார் பலபலன்னு இருக்கு சார்? குமிழ் பழைய குமிழ் டேமேஜ் ஆனது மாத்தி இருக்கோம் சார். இப்ப புது குமிழ் போட்டிருக்கோம் சார். பழசு சார். பழசு 100 வருஷம் பழசு. 100 வருஷம் பழசு. பெயிண்ட் ரிமூவ் பண்ணோம்னா ஆமா சார். பழைய காலத்துல என்ன கண்டிஷன் இருந்ததோ அதே கண்டிஷன். ஆமா சார். இத பாருங்க சார், இந்த கண்டிஷன் தான் நில வரும். இப்படி வர நிலக்கதை வந்து நாங்க இந்த மாதிரி மாத்தி இருக்கோம் சார். இது பெயிண்டோட இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பெயிண்ட் ரிமூவ் பண்ணிருக்கோம் பாருங்க. இது ரிமூவ் பண்ணா இந்த மாதிரி. ஆமா, இதே பாருங்க, பெயிண்ட் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். பாதி வச்சிருக்கோம் பாருங்க. ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும் பெயிண்ட். இப்படி இருக்கும் பாருங்க சார். வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பேர் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி இந்த கண்டிஷன் பாலிஷ் பண்ணி நம்ம கொடுப்போம் சார். இது தனி சார்ஜ் சார். பாலிஷுக்கு தனி சார்ஜ் இல்ல. நீங்களே வந்து கொண்டு போய் வாங்குறவங்க நீங்களே வந்து நம்ம அங்கே வச்சு கூட பாலிஷ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. நீங்க லோக்கல் பாலிஷர் வச்சு பண்ணிக்கலாம். இருக்கிற கண்டிஷன் கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணி தரணும், பண்ணி கொடுப்போம் சார். இதெல்லாம் இது பூரா சேல்ஸ் ஆயிடுச்சு சார். ஆமா சார். ஆமா, இந்த கண்டிஷன் விலகல் இந்த மாதிரி ஆயிருக்கு. பாத்துக்குங்க ஒரு பார்வை. ஆமா சார். இது பாருங்க, இது பெயிண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க நிலக்கதவு. பின்னாடி ஒரு நிலக்கதவு இருக்கும் பாருங்க. இது எல்லாமே நிலக்கதவு சார். 100 நிலக்கதவு இருக்கு சார் என்கிட்ட. இந்த மாதிரி கதவுல வச்சு இப்போ வந்து வீடுகள் வந்து கட்டுறாங்க சார். பழமையா இருக்கணும் இருக்கு. பழசு ஐதீகப்படி கட்டணும், கட்டுறாங்க சார். இது பாருங்க, கஜலட்சுமி நிலை உள்ள கதவு. ஆமா, யாழி பேனல் போட்ட கதவு. பாலம் நிலை இல்ல சார். இது அது விற்காது சார். ஆமா, இது பின்னாடி நிலக்கதவு நிறைய இருக்கு சார். ஆமா சார். கஸ்டமர் வந்தா எடுத்து காமிச்சிடலாம் சார். ஆமா சார். ஆமா சார். இது பாருங்களேன், பின்னாடி ஒரு உள் மந்தாங்கி நிலை இருக்கும் பாருங்களேன்.
உள்மண்டா இருக்குது. ஆமா இது பாருங்களேன். இந்த மூணாவதா? ஆமா மூணாவது. முன்னாடி ஒரு சட்டம் மட்டும் இருக்கு. அது அதாவது பாருங்க சார். இது வந்து உள்மண்டா. ஆமா சார். இது மாதிரி நீங்க விரும்புற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் சார். வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம். இருக்கும் ஒவ்வொரு அமைப்பா இருக்கும் சார். இது வந்து உங்களுக்கு கஜலட்சுமி நிலைக்கதவு சார். பால் நல்ல உயரமான நிலக்கதவு சார். கஜலட்சுமி அது பழசு தான். பழசு தான் சார். பழசு தான். செட்டப் பண்ணா நம்ம பழசு. பழசு ஆமா. ஆனாலும் செம்ம ஹைட்டா இருக்கு. ஆமா. இதாவது பாருங்க சார். பூராமே நிறைய இருக்கு சார் இந்த மாதிரி நிலக்கதவு. ஃபுல்லா பெட்ரூம் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் பார்க்கலாம் சார். நீங்க புதுசா கூட பண்ணி கொடுப்போம் சார். இந்த அப்படி இதை பாருங்க சார். இந்த நிலக்கதவு பாருங்க சார். வித்தியாசமான நிலக்கதவு சார். ராஜ நிலை பாருங்க. ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்கு பாருங்க. சிங்கத்துக்கு கீழே கிளி இருக்கு பாருங்க. இது வந்து கும்பம் இருக்கு பாருங்க. இது மேல சிவன் இருக்காரு பாருங்க. இது வந்து திருவண்ணாமலை சைட்ல இருந்து வர்றதுதான் சார். நல்ல அருமையான நிலக்கதவு. இந்த மாதிரி நிலக்கதவு கிடைக்காது சார். 100ல் 1 கிடைக்கும் சார். ஆமா சார். எவ்வளவு உயரம் இருக்கு பாருங்க. உயரம் இருக்கு பாருங்க நிலக்கதவு. சரியான உயரம் சார். நல்ல வேலைப்பாடு. அருமையான வேலைப்பாடு சார். ஒரு அற்புதமான பொருள் சார். இது பழைய காலத்து பீரோ சார். பட்டு ஜவுளி கடையில இருந்து ஆரம்ப காலத்துல சௌராஷ்டிரா வீடுகள்ல இருக்கு சார். ஃபுல்லாவே மதுரையில. ஆமா. பட்டு நெசவு நெய்றவங்க. ஆமா சார். வச்சிருப்பாங்க. ஆமா சார். என்ன சார் என்ன விட்டுது? மரம் தோதுகத்தி சார். தோதுகத்தி தேக்குங்க சார். பர்மா தேக்கு தோதுகத்தி. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க ரேட்டு சொல்லிக்கிட்டே போனா நல்லா இருக்குமே சார். ரேட் வந்து ஒரு 4 நாள் மாறும் சார். ஆமா சார். ரேட் வந்து நம்ம வாங்குறத பொறுத்து 10% லாபத்துக்கு விற்கிறோம் சார். வியாபாரம். ஆமா. நீங்க ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க சார். இது வந்து 333 வந்து வாட்ஸ்அப் நம்பரு, 170 வந்து ஃபோன் நம்பரு. ரெண்டுமே ஆக்டிவ்ல இருக்கும். நேர்ல வந்தா இல்லன்னா நேர்ல வந்தாலும் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ நீங்க எனக்கு மறுபடியும் சொன்னீங்கன்னா அது போன்ல பேசிக்கலாம் சார். அந்த ஃபோன் நம்பர் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சார். 2 நம்பர் இருக்கு. ரெண்டுமே பண்ணிக்கலாம் சார். ஸ்கிரீன்ஷாட் போட்டு கேட்கலாம். ஆமா சார். கேட்கலாம் சார். இது கோவில் கதவு சார். கோவில் கதவு. ஆமா. இது வந்து கல்லுப்படியில வர்ற கதவு சார். கல்லு நிலைக்கு வர்ற கதவு. கோவில் கதவு பாத்தீங்கன்னா இந்த கூர் இருக்கும் பாருங்க. அந்த பக்கம் 2 பக்கம் கூர் வரும். இதுல வந்து கோவில் கதவு போடுறது. சரிண்ணே. இப்போ இது வந்து இப்போ புதுசா கோவில் கட்டுறாங்கன்னா யூஸ் ஆகும் சார். இதை நம்ம நார்மல் வீட்டுக்கு போட்டுக்கலாம். வீடுகளுக்கு போடுறது அது பெரிய நிலையா போடணும் சார். பெரிய நிலையில போடலாம் சார். பெரிய நிலையில. ஆமா. இது பாருங்க. இது புக்கேஸ் சார். இது புக்கேஸ். திறக்க முடியுமா? திறந்துலாம் சார். இந்த மாதிரி வரும் சார். ஃபுல்லா பர்மா தேக்கு சார். இது தகரம் அடிச்சுக்கணும். தகரத்தை எடுத்துட்டு கண்ணாடி போடணும் சார். கண்ணாடி போட்டா நல்லா இருக்கும் சார். உயரம் 7 அடி இருக்கு சார். அகலம் வந்து 4 அடி வருது சார். ஆமா. ஆமா சார். இது பழைய காலத்து நிலக்கதவு சார். இது பழைய காலத்து நிலக்கதவு பாருங்க. நான் எப்படி செக் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபுல்லாவே இந்த வீட்டுக்கு பாருங்க. ஃபுல்லாவே நிலக்கதவு ஏற்றி வச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இந்த ஹைட் ஏத்தனா இந்த ஹைட் ஏத்திக்கலாம். ஆமா. நிலக்கதவு பாருங்க. இந்த ஹைட் இப்போ கூட வேணும்னா நம்ம ஹைட் இது மாதிரி கல்லு வச்சு ஏற்றி கட்டிக்கலாம். கட்டி ஹைட் ஏத்திக்கலாம். 2 பக்கம் வாழைப்பூ வருது பாருங்க. வாழைப்பூ எவ்வளவு வேலைப்பாடுகள் வருது பாருங்க. ஆமா. அருமையான நிலக்கதவு சார். இது இந்த மாதிரி வச்சு 1 லட்சம் ரூபா வரும் சார். மரம் பூராமே நீங்க பழைய காலத்து 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு மரமே நீங்க கேட்க வேண்டியது இல்லை சார். மரம் தரமான மரமா தான் சார் இருக்கும் எல்லாமே சார். இது கீழே பாத்தீங்கன்னா நிலக்கதவு அதே மாதிரி இப்ப என்னுடைய வீட்டுக்கு நான் செக் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த வீட்டு எனக்கு வீட்டுக்கு சொந்தத்துக்கு செக் பண்ணிருக்கேன் பாருங்க. இது நிலம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதோட நிலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒவ்வொரு பேனலா வந்து பார்த்து ஒரு பச்சை பழாய வச்சு செக் பண்ணியிருக்கேன் நானு. இது பாருங்க. கீழே வந்து ஃப்ளோர் இருக்கும். மேல வந்து பூ இருக்கும். மேல அம்மா வந்து கெதரிச்சு அம்மா உட்காந்துருப்பாங்க. 2 பக்கம் வந்து 2 அண்ணன் இருக்கும். 2 பக்கம் 2 கண்ணாடி ஒரு மிரர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ராஜ நிலையா நீங்க செக் பண்ணிக்கலாம். சின்ன நிலை வாங்கி கூட பெரிய நிலையா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம் சார். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சார். செக் பண்ணிக்கலாம். ஆமா. ஆமா. செக் பண்ணிக்கலாம். சின்ன நிலையா வாங்கி கூட நீங்க பெரிய நிலையா செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்தை தகுந்த செக் பண்ணிக்கலாம். இது பாருங்க. ஆமா. இது பாருங்க.
இது செஷாப் டிராயர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல திரும்பி வச்சிருந்தது. ஆமா, பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது அந்த காலத்துல பர்மா பீஸ், இது பர்மால இருந்து வந்தது. இது மேல புக் கேஸ், கீழே வந்து செஷாப் டிராயர், துணி வச்சுக்கிறது, மேல புக்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி டைப்பு. இது 35 ரூபா வரும் சார். ஆமா, இது பாருங்க, இது வந்து சாய்மான சேரு. இதுல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுகு வலி தான் போயிடும் உங்களுக்கு. ஆமா, இது பழசு தான், பழசு பார்த்து நாங்க செஞ்சது. ஆமா, இது ரைட்டிங் டெஸ்க் சார். பாருங்க, இது உட்கார்ந்துக்கலாம், உட்கார்ந்து எழுதுறதுக்கும் வச்சுக்கலாம். இது இப்போ உழுகுற இது. ஆமா, இது ஃபுல்லா நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருப்பீங்க. நீங்க கார்டன் பெஞ்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டிங் டெஸ்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இது ஆபீஸ் டேபிள் பாருங்க, எவ்வளவு அருமையான டேபிள், பெரிய டேபிள். பெரிய பெரிய டேபிள் தான். ஆமா, இது சின்ன டேபிள். இப்ப இது பாருங்க சார், ஒரு அருமையான நிலை பாருங்க சார். இது வந்து உள் மந்தாங்கி நிலைன்னு சொல்லுவாங்க சார். நிலை பாத்தீங்களா, அருமையான நிலை பாத்தீங்களா. இதுல கீழே தூண் வரும் சார், இதுல தூண் வரும், மேல லைட் எரியும் சார். இந்த லைட் எரியும் இந்த இடத்துல, எல்லாமே இருக்கு சார். இந்த பக்கம் இந்த தூண் வந்துடும் சார், இங்க கீழே போதியில வந்துடும், இந்த மாதிரி வரும் சார். இந்த மரத்தேர் பாருங்க, இது கோவில் அங்க ஏலம் எடுக்கிறோம், ஏலம் எடுத்து இந்த மாதிரி வேலை பார்த்து கொடுக்குறோம் சார். மறுபடியும் இது வேணும்னா கூட வாங்கிக்கலாம் சார். சக்கரத்தோட இருக்கு. ஆமா சார், எல்லாமே இருக்கு. கரெக்டா சுத்துமா? எல்லாம் சுத்தும் சார். ஸ்கூல்ல வைக்கிறாங்க சார், டெக்கரேஷனுக்கு கூட வைக்கிறாங்க சார். இது இப்ப அப்படியா? ஆமா சார், பண்ணி வைக்கிறது வைக்கிறாங்க, நல்லா இருக்கும், யூஸா இருக்கும் சார். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கலாம், ஸ்கூல்ல வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம் சார். மரம் இழுப்பு மரத்துல செஞ்சது சார். சார் இது மரத்தூண், கீழே கல்லு வரும், கல்லுக்கு மேல மரத்தூணு, தூணுக்கு மேல வட்டக்கட்டை, அதுக்கு மேல போதியில் வரும் சார். இது வந்து வீடுக்கு வந்து இந்த அந்த காலத்துல வீட்டுல வந்து இதுதான் சார் தூண்ல வீடே இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு கட்டுறது இல்லை, இது அழகுக்கு வைக்கிறாங்க சார். முன்னாடி வீட்டுக்குள்ள வரிசையா. ஆமா, இது தூணுக்கு மேலதான் வந்து வீடே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி நிக்கிறது இல்லை சார். இது வந்து இப்ப அழகுக்கா வைக்கிறாங்க சார், அழகுக்கா வைக்கிறாங்க. ஆமா சார், ஆனா இப்ப மறுபடியும் நீங்க வந்து வீடுக்கு மேல வச்சு கட்டணும்னா கட்டலாம், நீங்க வச்சு நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த இரும்பு வந்துருக்கு. ஆமா சார், இதுல இரும்பு வந்துருக்கு. அதுதான் சார் வட்டக்கட்டை வைக்கிறது சார், வட்டக்கட்டை போய் வைக்கிறது சார். ஆமா சார், இதுல இல்லையா சார்? இதுல கம்பி சொருகிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார். சொருகினாலும் ஆள்கிட்ட பசை வச்சு ஒட்டிக்கலாம் சார். செட்டப் இருக்கு. இருக்கு சார், எல்லாமே இந்த இருக்கு சார். வந்து பாருங்க, இந்த இருக்கு வட்டக்கட்டை, இந்த இருக்கு போதியல். இந்த இது வட்டக்கட்டை இப்படி வரும் சார், தூணுக்கு மேல வரும் இப்படி. இதுக்கு மேல போதியல் வந்து இப்படி வரும் சார். இந்த போதியல் இப்படி வரும் சார். இந்த இருக்கு போதியல் அப்படி தலைகீழ வரும் சார். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும் சார், இந்த மாதிரி வரும் தூணுக்கு மேல. இந்த ஒரு தூணு, இந்த போதி எல்லாமே சேர்ந்து ஒரு ஆவரேஜா எவ்வளவு சார்? 20,000 வரும் சார். 20,000. ஆமா, ஒரு செட்டு. கீழே கல்லு, கல்லுக்கு மேல தூணு, தூணுக்கு மேல வட்டக்கட்டை, வட்டக்கட்டைக்கு மேல போதியல் செட்டு. ஒரு செட்டு வந்து 20 ரூபா. ஒரு தூணுக்குள்ள இல்ல, ஒரு தூணுக்குள்ள 20 ரூபா. ஆமா, தூண் காமிச்சேன் பாத்தீங்களா, தூணுக்கு கீழே வர கல்லு இதுதான், இந்த கல்லு தான். ஆமா, பழைய காலத்து சதுர கம்பி ஜன்னல். இது வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது பழைய 60 வருஷம் நிலக்கதவு. ஆமா, 60 வருஷம். இது 60 வருஷத்துடைய ஜன்னல், சதுர கம்பி ஜன்னல், சதுர கிராதி ஜன்னல். இப்போ ஜன்னல் கம்பி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே இருக்கு சார். இது பாருங்க, இது வந்து பர்மா தேக்குள் நிலக்கதவு. ஆமா, நார்மல் நிலக்கதவு. பெட்ரூம் போட்டுக்கலாம் சார். இந்த மாதிரி போட்டு எல்லாமே செகண்ட் தான் சார். பில்டிங் குறைக்கிறது வர்றது. ஓகே, இப்போ நம்ம பெரிய பிரம்மாண்டமான கதவை தவிர இதுவும் கிடைக்கும். நார்மல் நிலக்கதவும் கிடைக்கும். அப்போ அதுக்கு எவ்வளவு போய் கூட வச்சிருக்கீங்க? ஆமா சார், வந்து பாருங்க, நிறைய இருக்கு. ஆமா, கடைக்கு வந்தா பார்க்கலாம் சார். வந்து நிறைய இருக்கு, வந்து பார்க்கலாம் சார். இது பாருங்க ஜன்னல். இது உருட்டு கம்பி ஜன்னல். உருட்டு கம்பி ஜன்னல். ஆமா, உருட்டு கம்பி ஜன்னல் வந்து இந்த மாதிரி கம்பி வரும் உங்களுக்கு. நேர் கம்பி வராம உருட்டு கம்பியா வரும். அப்படியே வாங்கி போடலாம் சார். ஓகே, இங்க வாங்க பாருங்க. இது நெட்டு கம்பி ஜன்னல்.
நல்லா வெயிட்டா இருக்கு. ஆமா, இது சதுர கம்பி ஜன்னல் ஜன்னல் சதுரமா இருக்கு. ஆமா, இது வந்து லேட்டஸ்ட் ஜன்னல். அதுவும் வச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, சூப்பர்ண்ணே. இங்க வாங்க, இது அச்சு கிராதி. ஆமா, அச்சு கிராதி ஜன்னல். சிக்கராதி. ஆமா, இதெல்லாம் பழைய காலத்து. பழைய காலத்து ஜன்னல். இது வந்து ஆரம்ப காலத்துல வெல்டே வராது, ரிவீட்ல போட்டிருப்பாங்க. அதுதான் அச்சு கிராதின்னு சொல்லி சொல்றது. இது பாருங்க, சதுர கம்பி ஜன்னல்லே வந்து இது வந்து படுக்கை வசம். ஒரு நீளமா இருக்கு. ஆமா, படுக்கை கிச்சனுக்கு வைக்க. ஆமா ஆமா, இது கிச்சன் ஜன்னல். இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய கிடைக்கும் எல்லாமே. நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா, உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மணிக்கு நான் கொடுப்பேன் உங்களுக்கு. எல்லா ஜன்னலும் நிலை கதவு ஜன்னல் கல்தூண் மரத்தூண் எல்லாமே கிடைக்கும் சார். இது பழைய காலத்து ஊஞ்சல் பலகா, 100 வருஷம் பழசு, பர்மா தேக்கு. அகலம் பாத்தீங்களா எவ்வளவு அகலம் இருக்கு பாத்தீங்களா? அகலம் 2 அடி அகலம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி அகலத்துல பலகா கிடைக்கிறது இல்ல. ஆமா, இது இந்த பாருங்க, இது வந்து நாங்க செஞ்சது இந்த ஊஞ்சல். இது பழசு, இது நாங்க செஞ்சது. ஆமா சார், நாங்க செய்யறது வந்து கீழே வந்து பாருங்க, இது வந்து மனோரப்பாவையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊஞ்சலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்மா தேக்கு சார். ஆமா சார், வந்துடும் சார், நல்லா இருக்கும் சார். ரவிவர்மா படம், பழைய காலத்து ரவிவர்மா படம், பிரிண்ட் படம் தான் இது. ராமர் பட்டாபிஷேகம், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். பழைய படங்கள் நிறைய இருக்கு சார், இந்த நிறைய இருக்கு பாருங்க. ஆமா படம் சார், அந்த காலத்துல பாருங்க வெள்ளி படம், வெள்ளிலையும் பாருங்க விநாயகர் எல்லாமே, லட்சுமி சரஸ்வதி எல்லாம் இருப்பாங்க. அந்த காலத்துல வெள்ளியில செஞ்சிருக்காங்க. இப்ப யாரும் வெள்ளியில படம் செய்யறது இல்லை சார். இது பழைய படம். நிறைய படங்கள் இருக்கு சார், எல்லாமே நிறைய இருக்கு சார். பாருங்க, இது பாருங்க சார், இது வந்து அகப்பை கூடு. அகப்பை கூடு அந்த காலத்துல வந்து இப்ப கரண்டி தொங்க போறாங்கல்ல, இப்ப இந்த தொங்க போறாங்க, அந்த இதுதான் சார் அகப்பை. இப்ப முதல் அகப்பை இருந்த காலத்துல இருந்து போட்ட அகப்பை கூடு. இப்ப டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்றாங்க சார். இது உருளி சார், பித்தாள உருளி. இப்போ வந்து பெரிய ஹோட்டல்கள்ல வைக்கிறாங்க. ஆமா, தண்ணி ஊத்தி வைக்கிறோம், பூ போட்டு வைக்கலாம் சார். இது பாருங்க, பேனல் பாருங்க சார், பச்சை பலகான்னு சொல்லுவாங்க சார். இது பச்சை பலா வந்து வீடுகளில் வந்து இப்போ நிலைக்கு மேல வைக்கிறது சார். நிலைக்கு மேல வைக்கிறது. ஆமா, நிலைக்கு மேல வைக்கிற பச்சை பலா சார். எல்லாமே எல்லா பழம் இருக்கு சார், வேணும்னு வாங்கிட்டு போகலாம் சார். இது ஆபீஸ் டேபிள் சார். பாருங்க, பர்மா தேக்கு ஆபீஸ் டேபிள் சார். ஆபீஸ் டேபிள் சார், நீளம் 5 அடி, எல்லாம் ஃபுல்லா பர்மா தேக்கு டேபிள், கடசல் கால் உள்ளது, ரொம்ப அருமையான டேபிள். இது கீழே உள்ள டேபிள் பாத்தீங்களா, இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். இது 3 பீஸா கழட்டிக்கலாம். ஒரு மாடி வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாடி வீட்டு கொண்டு போறவங்க கொண்டு போக முடியாதுன்னா இது வந்து இந்த பாக்ஸ் தனியா வந்துடும், இந்த பாக்ஸ் தனியா வந்து மேட்டாப் தனியா வந்துடும். நம்ம கழட்டி மாட்டிக்கிற சிஸ்டம் இது. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அந்த ஆரம்ப காலங்களில் பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ல உள்ளது சார். அந்த இது அப்படியே கொண்டு போகணும் சார். இது பர்மா பெட்டி சார். இது வந்து கம்பி பெட்டின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்துல கம்பியிலே பதிச்சிருக்காங்க பித்தாளையில. இந்த மாதிரி பதிப்பு வேலைப்பாடு பெட்டி எல்லாம் மட்டும் கிடைக்கும் சார். இந்த பெட்டி கிடைக்காது சார். இது அந்த காலத்து விளக்கு சார். இது இது அந்த காலத்து விளக்கு சார். இது ட்ரெயின்ல வந்து இந்த இதுல வந்து வர விளக்கு எலிச்சு மாதிரி இருக்கும் சார். இந்த இது விளக்கு நல்லா இருக்கும் சார். மேல மேல தொங்க போடுறது சார். ஆமா ஆமா, அதான் சார், அதான் சார். ஆமா, தொங்க போடுறது தான் சார். லென்ஸ் தான் சார். எல்இடி பல்ப் மாட்டிருக்கோம் சார். எல்இடி பல்ப் மாதிரி கொடுக்குறதா கண்ணு பாருங்க, குழுக்குன்னு இருக்கும் பாருங்க. உங்களுக்கு எதுவுமே எரிச்சலே இருக்காது பாருங்க. இது வந்து வெளிச்சத்தை வந்து விரிவுபடுத்தி காமிக்கும் சார். உங்களுக்கு வெளிச்சத்தை விரிவுபடுத்தி காமிக்கக்கூடிய லென்ஸ் இது. ஆமா சார், நல்லா தூக்கி பாருங்களேன் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் பாருங்களேன். வெயிட் தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்கும் தூக்கி பாருங்களேன். ஆமா ஆமா. ஆமா சார். இது கண்ணாடி ஓடு சார். மேல கண்ணாடி ஓடு. அந்த காலம் ஓடுகள் இருக்கு, ஓடு கண்ணாடி ஓடு. இது ஜெர்மன் ஓடு சார். இது மேல அப்படியே வந்து ஃபுல்லா வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். நல்ல வெளிச்சம். இப்ப இன்னைக்குமே வந்து வெளிச்சத்துக்கு வச்சுக்கலாம் சார். கோலக்குடம் பாங்க அது பேரு. கோலக்குடம். கோலக்குடமா? ஆமா. பித்தளையாது? பித்தளை சார். இது இவ்வளவு ஆர்ட் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆர்ட் இருக்கு பாருங்க. ஆமா, ஃபுல்லா வேலைப்பாடு.
ஆட்டு குடங்கள் இது பூராமே. சரி, சரி. இது வந்து நல்லா இப்ப க்ளீன் பண்ணா நல்ல பளபளன்னு ஆயிடும். நல்லா அருமையா இருக்கும் சார். என்னண்ணே? பர்மா தேக்கு பீரோ. அப்படியா? ஆமா, சிங்கிள் டோர். இது வந்து இப்ப இந்த ஸ்கொயர் டைப்ல இருக்கு. நல்லா இருக்கும் சார், அருமையா இருக்கும் சார். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி வரும். கீழே ஜப்பான் கல்லு. ஜப்பான் கல்லுல வந்து பீரோ கண்ணாடி மட்டும் போடணும். நல்லா அருமையான பீரோ. கண்ணாடி வைக்கணும் சார். இதெல்லாம் ரேட்டு கம்மியான ரேட்டு தான் சார். இது பூராமே என்ன சார் வரும்? இது 15 ரூபா வரும் சார். 15 ரூபாய்க்கு. ஆமா, இது இப்படியே இங்கிட்டு பாருங்களேன், அப்படியே பாருங்க. இது ஃபைல் பாக்ஸ் சார், லெட்டர் பாக்ஸ். இது 50 ஊருக்கு உண்டான டிராவு. இப்போ இது போஸ்ட் ஆஃபீஸ் அந்த காலத்துல ஏலத்துல எடுத்தது. இது 50 ஊருக்கு சார். இப்போ 50 ஊருக்கு 50 டிராவ் இருக்கும். அந்த மாதிரி வருது சார். ரொம்ப அருமையான பாக்ஸ் சார். பர்மா தேக்கு சார். இப்போ வந்து கொரியர் சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். அது கொரியர் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இப்போ வந்து லெட்டர் பாக்ஸ் யூஸ் பண்றாங்க சார். இப்போ பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார், ஃபைல் பாக்ஸா யூஸ் பண்றாங்க கம்பெனிகள்ல. இல்லன்னா வந்து கொரியர் சர்வீஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். அந்தந்த ஊருக்கு அதை போட்டு வைக்கலாம். ஆமா சார். இது பாருங்க சார், இது வந்து கூரக்கட்டை சார். இது இப்படி வைக்கிறோம் சார், நிலைக்கு வைக்கிறோம் சார். இப்படி வைக்கிறோம் சார். நிலைக்கு எப்படி வைக்கலாம்? ஆமா, நிலைக்கு சைடுல வைக்கிறது. வீடுகளுக்கு தலைவாசலுக்கு முன்னாடி வைக்கலாம். இது நான் பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன். அழகா இருக்கு. ஆமா, நல்லா அருமையா இருக்கு சார். நல்லா நேர்த்தியா இருக்கு அந்த ஆமா. finishing எல்லாமே சூப்பரா இருக்கு. இது ஜோடி 25 ரூபா வரும் சார். ஜோடி ரெண்டு பக்கம் வச்சு ரெண்டு பக்கம் ஆமா 25 ரூபா வரும். இது அந்த அளவுக்கு அந்த உட்டு வந்து காசு. ஆமா சார், பர்மா தேக்கு சார். சார் இது அந்த காலத்துல வந்து நிலைக்கு மேல வர்ற ஆர்ச் ஜன்னல். நீங்க எவ்வளவு சர்ச்சுகள்ல பார்த்திருப்பீங்க, பள்ளிவாசல்ல பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி வீடுகள்லையும் பார்த்திருப்பீங்க சார். இந்த வீடு அந்த எம்ஜிஆர் படம், ரஜினி படம், பழைய படம் அதெல்லாம் வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். இதுவும் ஜெர்மன் கிளாஸ் சார். பூராமே ஜெர்மன் கண்ணாடி சார். ஃபுல்லாவே பர்மா தேக்குல உள்ள ஆர்ச் ஜன்னல் சார். இது 80s அந்த படங்கள் எல்லாம் பார்த்துருக்குங்க. கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா சார். இந்த மாதிரி வரும் சார். கண்ணாடி கலர் கண்ணாடியா வரும் சார். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஆமா, இந்த மாதிரி வந்துடும் சார். இப்பவும் கலர் கண்ணாடி வருது, வாங்கி போட்டுக்கலாம் சார். சார் இந்த மாதிரி இவ்வளவு பீரோல் இருக்கு. ஒரு பீரோல் 2 பீரோல் காமிச்சேன் பாருங்க. நிறைய பீரோல் இருக்கு. பீரோல் எடுத்தா 30 பீரோல் இருக்கு சார். ஊஞ்சல் பழம் எடுத்தா 40 ஊஞ்சல் இருக்கு. நிலக்கதவு எடுத்தா 60 நிலக்கதவு இருக்கு சார். ஜன்னல் வந்து 100 ஜன்னல் இருக்கு சார். கதமை கழுத்தூன் எடுத்தா 200 கழுத்தூன் இருக்கு சார். நேர்ல வந்து எல்லாம் பார்க்கலாம். நேரில் வந்து எல்லாம் பார்க்கலாம் சார். வந்து பார்க்கலாம் சார். உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்துமே வாங்கிக்கலாம் சார். வீட்டுக்கு நீங்க வீடு கட்டுறதுல இருந்து வீடு முடிக்கிற வரைக்கும் பர்னிச்சர் வரைக்கும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் சார். எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் சார். நீங்க பாருங்க. என்ன இது? இது கோலக்குடம் சார். கோலக்குடம் வந்து ஏற்கனவே காமிச்சேன் பாத்தீங்களா. அது வந்து வேலைப்பாடு தெரியாம இருக்கு. இது வேலைப்பாடு சுண்ணாம்பு லேசா தடவி இருக்கேன். தரணும் உங்களுக்கு அந்த வேலைப்பாடு ஃபுல்லாவே தெரியும். உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு தெரியும். அந்த பித்தளை வந்து நல்லா கழுவுனா தெரியும். ஆமா சார். இது பாருங்க சார், இங்க வாங்க. இது நிறைய இருக்கு. இது மரம் உரல் சார். ஆமா, மரத்துல உரல். மரம் வரும். ஆமா, நான் இப்போ இது யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார், பண்ணலாம். யூஸ் பண்றது இல்ல, அதனால இது 8 புட டீப்பாய். டீப்பாய். பழைய காலத்து டீப்பாய். பழைய காலத்து கருங்காலி உலக்கை. உலக்கை. ஆமா, கருங்காலி. ஆமா. எல்லாமே இது தூணுக்கு மேல வர போதியல் எல்லாமே. இது எல்லாமே கீழே கல் வரும், கல்லுக்கு மேல தூண் வரும், தூணுக்கு மேல வந்து வட்டக்கட்ட போதியல். அதுக்கு உண்டான போதியல் செட்டு தான் எல்லாமே. வாங்கிக்கலாம் சார். நீங்க பாருங்க, ரவுண்டு டேபிள் பாருங்க, அருமையான ரவுண்ட் டேபிள். சூப்பர் டேபிள். கீழே வந்து பாருங்க 6 அடி ரவுண்டு, மேல வந்து 5 அடி ரவுண்டு. மரம் மேல வந்து ஆமா சார், மரம் ரோஸ்வுட் மரம். இதெல்லாம் ரோஸ்வுட் மரம். ஆமா. பெரிய ஹால்னா இந்த செட்டப் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் சார். சென்டர்ல அது போட்டோம்னா. ஆமா சார். ஓகே, சூப்பர் சார். போதி வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைப்பா இருக்கு. ஆமா சார். பல டிசைன்கள் நீங்க விரும்பின விலைக்கு விரும்பின டிசைன்ல வாங்கிக்கலாம் சார். ஓகே. இது பாருங்க, வாத்தியார் சேர் சார். இது ரோஸ்வுட் சேர். இதெல்லாம் வாத்தியார் வந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவாங்க முத ஆரம்பத்துல. இது வந்து சாதா சேரு. இது பிள்ளை தொட்டி பாருங்க. இந்த பிள்ளை தொட்டி வந்து ஆரம்ப காலங்களில் குழந்தை பிறந்தவங்க தொட்டில் செய்வாங்க. செஞ்சு இதுல தான் படுக்க வைப்பாங்க ஆரம்ப காலங்கள்ல. அதுக்கப்புறம் இந்த பாருங்க தொட்டி ஒவ்வொரு டிசைனா இருக்கும். இது வந்து பழைய காலத்து ஓட்டு வீடுகள் இருக்கு சார். பெரிய பங்களா வீடு சொல்லுவாங்க, மச்சி வீடுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மச்சி வீட்டுக்கு வர்ற வாப்பாட்டு சக்கை சார். இது வாப்பாடு சக்கை. இது வந்து நீளம் வந்து பாருங்க, நீளம் வந்து ஒரு 15 அடி நீளத்துக்கு இருக்கு. ஒரே மரத்துல செஞ்சது.
இவ்வளவு நீளம் இருக்கு. ஆமா, ஒரே மரத்துல செஞ்சது ஃபுல்லாவே கை வேலைப்பாடு உள்ளது. இதெல்லாம் என்கிட்ட கிடைக்கும் சார், நல்லா இருக்கும். பெரிய வாப்பாடு தான். ஆமா சார். சூப்பர். இது அந்த காலத்து மண் குழுவை சார். இது அருமையான மண் குழுவை பாருங்க, எப்படி இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க. நாங்க வந்து இதுல வந்து மரத்தூள் வச்சிருக்கோம் சார். மரத்துக்கு வைக்கிற தூள் வந்து போட்டு வச்சிருக்கோம். இப்போ வந்து இதுல அரிசி போட்டு வைக்கலாம், பருப்பு போட்டு வைக்கலாம், என்ன வேணா நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம் நீங்க. ஆமா, அருமையா இருக்கும். மண் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆமா, தண்ணி கூட ஊத்தி வைக்கலாம். இந்த காலத்துல யூஸ் பண்ணது இன்னைக்கு வரைக்கும். இந்த சவுண்ட் பாருங்களேன், பார்த்து யூஸ் பண்ணணும். நல்லா இருக்கும் சார். இது மரத்தூள் சார். மரத்தூள் பாத்தீங்கன்னா எவ்வளவு வண்ணம் இருக்கு பாத்தீங்களா, சரியான வண்ணம். நீங்க பார்த்தது வண்ணம் கம்மி, இது வண்ணம் கூட சார். இது பாருங்க, இது அதை காரணம் பாருங்க, வண்ணம் கம்மி பாருங்க. இது ரேட் ரொம்ப கம்மியா வரும் சார். இது டெக்கரேஷனுக்காக வைக்கிறது சார். ஆமா, இது பாருங்க ரோஸ்வுட் தூள், இட்டுப்பட்டை தூள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்கு சார். ஒவ்வொரு விதத்துலயும் நீங்க விரும்புற மாடல்ல இருக்கு சார். அப்படியே உள்ள வாங்களே, இது பாருங்க எவ்வளவு பெரிய தூண் இருக்கு பாருங்க. தூண் மொத்தம் வந்து 10 அடி உயரம் வாங்க சார். உங்களுக்கு கீழே கல்லு தூண் போதெல்லாம் சேர்த்து. இதை மட்டும் கவர் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல சார், இது பாலிஷ் பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஆமா, அருமையான ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது அகப்பு கூடு. நீங்க கீழே பாத்தீங்கன்னா பாருங்க, அகப்பு கூடு இந்த காலத்துல யூஸ் பண்ணது. அந்த காலத்துல அகப்பை யூஸ் பண்ணி இப்ப கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது யானை தலை பாருங்க. ஆமா, மேல வந்து உங்களுக்கு வந்து நிலக்கதவுக்கு மேல மாட்டிக்கலாம், 2 சைடு மாட்டிக்கலாம், இல்ல சென்டர்ல மாட்டலாம். நல்லா இருக்கும். யானை தலை வந்து நம்ம வீட்டுல வந்து மாட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லது சார். இது அருமையான டீபாய், பிரான்ஸ்ல இருந்து வந்தது, இம்போர்ட் ஆகி. பூரா பிராஸ் எல்லாமே பித்தளை. இது சாய்மான ஊஞ்சல். ஆமா, இது சாய்மான ஊஞ்சல் பாருங்க. பண்ணலாம் சார். ஆனா ரொம்ப வெயிட் இருக்குங்க சார். இது அந்த காலத்து விளக்கு. அந்த காலத்து விளக்கு. ஆமா, அந்த காலத்து விளக்கு, செயின் விளக்கு. கோவில்கள்ல வச்சிருந்து வீடுகள்ல வைக்கிறது சார். பழைய காலத்து பொருட்களை பாருங்க, மரப்பாச்சி கட்டை, விபூதி ஸ்டாண்டு. இது பாருங்க சிவன். அந்த காலத்துல எல்லாமே பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே. இது எல்லாமே சூப்பர்ங்க. ஒண்ணா பாருங்க, எல்லாமே கத்தி இருக்கு. அந்த காலத்துல வளைஞ்ச கத்தி. இது கதவுல வைக்கிற பார்வை சில் சார். இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இது வந்து இதுங்க கதவுல அந்த கதவுல சாவி துவாரத்துக்கு பார்வை சில் பேரு. ஓகே ஓகே. வித்தியாசமா இருக்கு. ஆமா, இந்த வேலைப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த காலத்துல அந்த அவங்க செதுக்குனது. ஆமா, விநாயகர் ரொம்ப முக்கியமா இது புறம் பாருங்க. என்ன ஆச்சுடா குடமளம். இது வந்து கொழு வைக்கிற ஜாமான் சார், கொழு வைக்கிறது. ஆமா, இது பாருங்க அரிசி போட்டு வைக்கிற ஒரு பானை, அரிசி பானை. ஆமா, இது ஸ்டிக்கு, வாக்கிங் ஸ்டிக்கு. இது பாருங்க, இது சாய்மான ஊஞ்சல். இது டெக்கரேஷனுடைய பொருள், டெக்கரேஷன் பொருள். இது வாழைப்பூ சார், வாழைப்பூ கட்டை. இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஆமா, இது டீபாய் பாருங்க. டீபாய், சின்ன டீபாய். பழைய காலத்து முக்காலி. திவான் காட். திவான் காட். ஆமா, ஆமா, இது விருதுநகர் சோபா. ஆமா, யானை, பழைய காலத்து யானைகள், பழைய காலத்து யானைகள். சூப்பரா இருக்கு. இது திவான் சோபா. அது திவான் காட்டு, இது திவான் சோபா. இது பழைய காலத்து ரேடியோ. இந்த ரேடியோ பாடுமா? இந்த ரேடியோ வந்து சின்ன மைனர் மிஸ்டேக்கு வேலை பார்த்தா பாடும். வச்சுக்கலாம். சினிமா ஷூட்டிங்காரங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆமா, அவங்க சரி பண்ணிடுறாங்க. இது அந்த காலத்துடைய பித்தளை பொருள். ஒரே மரத்துல தோன்றின மரவை.
பழைய காலத்து பிட்டுக்கொலா. ஆமா. இது பாருங்க, நிலைக்கு வைக்கிற குதிரை கட்டை. ஆமா, மதுரை வீரன் உட்கார்ந்துருப்பாரு. இது பாருங்க, யாழி பல்லாங்குழி. ரவுண்டு டீப்பாய். பொரசு மரத்தில் உள்ள ரவுண்டு டீப்பாய். ஆமா. பழைய காலத்து மரத்தட்டு. இட்லி குண்டா எடுங்க பாப்போம். இட்லி குண்டா இப்ப சமைச்சு சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சார். இப்ப சமைச்சு இப்ப ரெடி பண்ணி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்லி குண்டா. ஆமா. இதெல்லாம் விலைக்கு இருக்குல்ல? விலைக்கு இருக்கு. இது என்னது? இது கால் வச்ச செம்பு. ஓ, இது நாட்டா அதுவா? ஆமா. இது பாருங்க, மரத்தட்டு. பழசா புதுசா? பழசு சார், பர்மா தட்டு. நம்ம புதுசா இருக்கு பாக்க. இது பெயிண்டிங் போகாம எப்படி வச்சிருக்காங்க சார். இங்க ஒரு பானை இருக்கு. என்ன பானை அது? இது உருளி சார். உருளியா? ஆமா. தூக்கி பாருங்க, எவ்வளவு வெயிட்டா இருக்கும் பாருங்க. இது பொங்க பானைம்பாங்க அந்த காலத்துல. எவ்வளவு வெயிட் இது? ஆமா, 4.5 கிலோ இருக்கு சார். அதுல என்ன பண்ணிருக்காங்க அவங்க? பொங்க வச்சிருக்காங்க சார். பொங்க பானை சார். அந்த காலத்துல அந்த காலத்துல பொங்க பானை தான் சார். ஒண்ணுமே அது ஆயிரும் சார். சலன் ஆயிரும். பேர் முடியும்பாங்க, பேர் வெங்கல பானையும் பாங்க சார். வெங்கல பானை சீக்கிரம் வந்து ஹீட் ஆயிரும் சார். இது களிம்பு வாட வராது சார். ஆமா, இது ஒரே வார்த்தை சார். இப்ப வந்து சவுண்ட் கேட்கும் பாருங்க, மணி மாதிரி சவுண்ட் கேட்கும் பாருங்க. இது ஹார்மோனி பெட்டி. ஹார்மோனி பெட்டி பழைய. ஆமா. இது குடம் பாருங்க, பழைய குடம் வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, முன்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி நல்ல இதா இருக்கு. இந்த காலத்துல பாருங்க, மரத்துல தேக்கு மரத்துல செஞ்சு கொடுத்துருக்காங்க சார். இது என்ன டப்பா? இது அரிசி. ஆமா, தண்ணி ஊத்தினா கூட ஒழுகாது சார். அவ்வளவு அருமையா இருக்கும். இது பாருங்க, செட்டிநாட்டு நடவண்டி. நடவண்டி. செட்டிநாட்டு நடவண்டி. அந்த காலத்து குழந்தைங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. காமதேனு பேனல். காமதேனு பேனல் வற்றாத நீர் ஊற்று மாதிரி வந்துட்டு இருக்கும் சார். வீடுகளும் செழிப்பா இருக்கும் சார் இந்த மாதிரி வச்சோம்னா. அப்படியே பாத்தீங்கன்னா ரவுண்ட் டீப்பாய், மடக்கு டீப்பாய். இது எவ்வளவு வரும்? இது 8000 வரும் சார். ஆமா சார். நீங்க பிக்னிக் போகும்போது இதுல கார்ல கொண்டு போகலாம் சார். கொண்டு போகலாம். அப்படியே மறுபடியும் மடக்கி வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வர்றாங்கன்னா நீங்க வந்து அப்படியே மடக்கி சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் மடக்கி வச்சுக்கலாம். ஆமா. இது பாருங்க, சோபா செட்டு பாருங்க. இது அருமையான வந்து ஊஞ்சல் வந்து சாய்மான ஊஞ்சல். இது கட்டில் ஐட்டம் பாருங்க. உயரம் வந்து 6x6 கட்டில், பிக் சைஸ் கட்டில். அப்படியே வாங்க. இது ரோலிங் புக்கேஸ். ஆமா, அந்த காலத்து நூலகத்துல போய் இருக்கும். ரோலிங் புக்கேஸ் ஸ்கூல்ல இருக்கும், வக்கீல் ஆபீஸ்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் வேளாவட்ட வக்கீல் ஆபீஸ்ல இருந்துச்சு. இது பாருங்க, ட்ரே. இழுத்துக்கிட்டே போயிடலாம் ட்ரே. ஆமா ஆமா, சக்கரத்தோட இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிறது அந்த காலத்துல. இப்ப நம்ம வீடுகள் வைக்கணும், வச்சுக்கலாம். பெட்டு பக்கத்துல வச்சுக்கலாம். பெட் டேபிள்னு சொல்லலாம். பாத்தியார் சேர். ஆமா, இது நம்ம செஞ்சது சார். செஞ்சது பழைய காலத்து மாடலே பார்த்து செஞ்சிருக்கு. இது சிங்கிள் சோபா. ஆமா, சோபாவே சிங்கிள். ஆமா ஆமா, சிங்கிள். இது வந்து ஒரு 2 சீட்டர், 2 சிங்கிள் சீட்டர் சோபா செட். ஆமா,
இவ்வளவு பொருட்கள் கூட நம்மகிட்ட இருக்கு, இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைனாலும் வாங்கி தரலாம். என்கிட்ட இருக்க பொருளை நீங்க வந்து விலைவாசி பேசி வாங்கிக்கலாம் சார். நீங்க வந்து என் கடை வந்து எங்க இருக்குன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எதுக்க எலிக்கட்டாங்க சார். விரகனூர் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எதுக்க கல்தூணு, மரத்தூணு, நில கதவு ஜன்னல், பர்னிச்சர் ஐட்டம், பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் சார். என்கிட்ட எல்லா பொருளும் என்கிட்ட கிடைக்கும் சார். 100 வருஷம் பழசு எல்லாமே என்கிட்ட கிடைக்கும். நீங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்க வந்து விலைவாசி வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க வாங்க பாருங்க, பார்த்து விலைவாசி பார்த்து பேசி வாங்கிக்கலாம். நீங்க மர பீரோ பாருங்க சார். பீரோ வந்து உயரம் பாத்தீங்கன்னா உயரம் சரியான உயரம். இவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் இந்த மாதிரி பீரோ எல்லாம் கிடைக்கும் எங்க கிட்ட. எடுத்தாதான் இப்ப உயரம் தெரியுது. ஆமா, ஸ்கூல் போட்டுதான் ஏறி பெரிய ஹால்ல வச்சுக்கலாம் சார். சேலை வியாபாரம், அந்த வியாபாரம் பண்றவங்க யூஸ் ஆகும். இங்க என்ன இருக்கு எல்லாம்? சார் வணக்கம் சார். இங்கே ஃபுல்லாகவே கல்தூன் சார். கல்தூன் செட்டிநாடு கல்தூன் சார். இது செட்டிநாடு கல்தூன் ஃபுல்லாகவே செட்டிநாடு ஊரில் ஃபுல்லாகவே இந்த கல்தூன் வந்து நாகப்பந்தம் கல்தூன் சொல்லுவாங்க. நாகப்பந்தம் உருட்டு தூண் இந்த மாதிரி வரும் சார் உங்களுக்கு ஃபுல்லாகவே. செட்டிநாடு உள்ள எல்லாம் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தாவாரத்தில் வைக்கிறது சார். தாவாரத்தில் வைக்கலாம், என்ட்ரன்ஸில் வைக்கலாம் சார். நம்ம எப்படி போட்டிகை வீடுன்னு சொல்லுவாங்களே சார். இப்போ போட்டிகை வீடுக்கு தொட்டி கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க சார். தொட்டி கட்டின வீட்டுக்கு இதுதான் சார் வைப்பாங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் கூட இருக்கு. ஆமாம் சார். இது வந்து கொஞ்சம் சார் இது வந்து ரவுண்டு தூண் சார். ரவுண்டு தூண். இது நாகப்பந்தம் கல்தூண் சார். ஒரு வீட்டுக்கு வந்து 4 தூண் 8 தூண் இந்த மாதிரி வைப்பாங்க சார். கீழே தூணுக்கு மேலே வட்டக்கட்டை வந்துடும் சார். வட்டக்கட்டைக்கு மேலே போதியில் வரும். போதி இல்லைன்னா இது போதியில் நமக்கு வேணாம்னா கல்லே வைக்கலாம். அதில் இது வந்து வீட்டுக்கு வெளியே தாவாரத்தில் வைக்கிறது ஃபுல்லாகவே. வீட்டுக்குள்ளே வைக்கிறது மரத்தூண், வீட்டுக்கு வெளியே வைக்கிறது கல்தூண். ரவுண்டு கல்தூண். இது வந்து கீக்கல்லும் மேக்கல்லும் அட்டாச்சு. இது வந்து பேஸ். ஆமாம், இது வந்து ஒரே கல்லில் வந்து செஞ்சது. இந்த கல்லும் அட்டாச் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கல்லுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்கள், பெரிய பெரிய கல்லாக வருது பாருங்கள், தூக்கி வைக்கிற மணிக்கு வரும். அதாவது வந்து இந்த மேலே கீழே வந்து ரவுண்டாக இருக்கிறதுக்கு வந்து தனியாக அது வந்துடும். ஆமாம், தனியாக வந்துடும். அது தனி கல். இது வந்து ஒரே கல்லில் செஞ்சது. ஒரே கல்லில் செஞ்சது. ஆமாம். ஓகே. இது தனித்தனின்னா அந்த இங்கே இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகவே வரும் பாருங்கள். இந்த இதுக்கு ரவுண்டு கல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ரவுண்டு கல்லில் பூரா ரவுண்டு தூணுக்கு வர்றது. இப்போ வந்து இதுக்கு மேலேயே அதை வச்சுருவீங்களா? அதுக்கு மேலே வச்சுருவோம். மேலேயும் வைப்போம், கீழேயும் வைப்போம். வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது? மேலே வந்து அப்படியே பில்டிங் கட்டிடலாம். அப்படியா? ஆமாம். ஓகே. அப்படியே பில்டிங் கட்டிடலாம். பில்டிங் இது மேலே தான் இருக்கும். இப்போ இது வந்து விலை சொல்லுங்கண்ணே. இதுக்கெல்லாம் என்ன ஒரு தூண் வந்து எவ்வளோ இருக்கும் விலை? ஒரு தூண் 7000 வரும் சார். நாகப்பந்தம் கல்தூண் 7000 வரும். இந்த தூண் வந்து ஒவ்வொரு தூண் ஒவ்வொரு ரேட்டு வரும். இது வந்து நீங்கள் வந்து விலை வரிசை வந்து ஃபோனில் தெரிஞ்சுக்கிங்க. வந்து பாருங்கள், தேவைக்கு வந்து பாருங்கள், பார்த்து எடுத்துக்கங்க சார். ஃபோன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது என்ன எதுக்கு வேணுமோ அதுக்கான ரேட். ஆமாம். ஒவ்வொரு அடியளவு மாறும். அடியளவு மாறும்போது தூணுடைய ரேட்டு மாறிடும். விரகனூர் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட் சார். சரி, தெப்பக்குளத்துலேருந்து 4 கிலோமீட்டரு. விரகனூர் ரிங் ரோடு தாண்டினோன்னா வந்து அணைக்கட்டு வரும். அணைக்கட்டுக்கு அடுத்தது எல்கேடி நகர் 1ஆவது தெருவில் இருக்குது. சிலைமான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் திண்ணைக்கு எதுக்க. ஒன்று வந்து 333 வந்து வாட்ஸ்அப் நம்பரு, 170 வந்து ஃபோன் நம்பரு. ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கும்.